சித்திரை நட்சத்திரம். நட்சத்திரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சித்திரை நட்சத்திரம் 2 ராசியில இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கன்னியா ராசியில இருக்கு. ஓகேங்களா? 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசியில இருக்கு. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சித்திரை நட்சத்திரம் போகும்போது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் போகுது அப்படின்னு சொன்னாவே, இந்த காலகட்டம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னம் முக்கியமாக இங்க போகிறதோ, அதே மாரி அட்சய ராசி. அட்சய ராசி வந்து சித்திரை நட்சத்திரமாக செல்கிறது. அட்சய ராசின்னா என்ன? செவ்வா தசை ஆரம்பிக்கும். செவ்வா தசை ஆரம்பிச்சு யாருக்கெல்லாம் இப்போ வந்து உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கடக ராசியாக பிறந்திருப்பாங்க சில பேர். சில பேர் வந்து சிம்ம ராசியாக இருப்பாங்க. ஜென்ம ராசி கடகம், ஜென்ம ராசி சிம்மம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு செவ்வாய் தசை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் தசை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த 3 வருஷம் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம்.